ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி சிக்கன் சக்கோட்டி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் சக்கோட்டி ரொம்பவே டேஸ்டியாக, சூப்பராக, எம்மியாக, நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இந்த கிரேவி நான் சப்பாத்திக்காக செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த சப்பாத்தி லேயர் லேயராக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சப்பாத்திக்கும் இந்த கிரேவிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், ரச சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன் நான். 350 கிராம் வெங்காயம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா பொன்னிறமாக மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இதை அப்போ தான் கிரேவி சூப்பராக வரும். நல்லா வதக்கிக்கோங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ இதில் நம்ம மிளகு, குண்டு மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம கருப்பு மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை ஒரு 3-4 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காவை ஒரு 4 சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம இப்போது ஒரு 10-15 கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலசிட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு இருக்கிறதே தெரியக்கூடாது, ஆனால் ஸ்மெல் மட்டும் நல்லா வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 4 காஞ்ச மிளகாய், நீங்கள் காஷ்மீரி காஞ்ச மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் அது ஒரு 5-6 கூட போட்டுங்க, ஏன்னா காரம் இருக்காது அது. இது வந்து ஒரு 4 போதும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கணும், அப்போ தான் நல்லா வந்து மசியும். இப்போ இதை மூடி 5-10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும், இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிரும். நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. வதங்கலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட சேர்த்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1/2 டேபிள் ஸ்பூன். கூடவே கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் 1/2 டேபிள் ஸ்பூன். இது கூட மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து கார்னும் வந்து பெப்பர் கார்னும் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் போட்ட பிறகு எப்படி இருக்குது, இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜில் வரணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வரணும் நம்ம மசாலா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கலாம். 1 kg சிக்கன் சேர்க்குறேன் நான். சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா வந்து சிக்கனோட நல்லா பைண்ட் ஆகணும், நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சிக்கனில் நல்லா கிளறி விடுங்க. ஃபுல்லாக சிக்கனோட கோட் ஆகணும். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சிக்கனு. இந்த அளவுக்கு இருக்கணும் மொத்தம் மசாலா கலந்து. இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம், அப்போ தான் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் விடும். ட்ரையாக இருக்கிற சிக்கன் இப்போ வந்து தண்ணி விட்டு நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம இப்போ தான் சேர்க்குறோம், அப்போ தான் சிக்கன் வேகும். சிக்கனில் நல்லா உப்பு ஏறும் இந்த ஸ்டேஜில் போட்டால் தான்.
இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 200 ml தண்ணி விட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தண்ணி ஊற்றி 200 ml தண்ணி. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம இதை மூடிட்டு 40லேருந்து ஒரு 45 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது நாட்டுக்கோழி ரொம்ப நேரம் வேகும். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ராவோட டைம் எடுக்கும். பிராய்லர் கோழியாக இருந்தால் 15லேருந்து 25 நிமிஷம் நீங்கள் மூடி சிம்மில் வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சீரகத்தை நம்ம போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அரைக்காத சீரகம், முழு சீரகத்தை போட்டுக்கலாம். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இதோட ஸ்பெஷலே அதுதான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தழையை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் சக்கோட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை சிம்மில் வேக விடுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கொதிச்சிக்கிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம சிக்கன் சக்கோட்டி. அவ்வளோதான். நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இந்த சிக்கனை நான் வந்து சொன்ன மாதிரி நாட்டுக்கோழிக்கு 45 நிமிஷத்துலேருந்து ஒரு 50 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். பிராய்லர் கோழியாக இருந்தால் 15லேருந்து 25 நிமிஷம் வேகணும். அவ்வளோதான். எல்லா மெஷர்மெண்ட்டும் அதே தான். டைமிங் மட்டும் வேகிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நாட்டுக்கோழி வேகலை நீங்கள் நினச்சிங்கன்னா குக்கரில் வச்சு கூட வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சு வேக வச்சிங்கன்னா 2 அல்லது 3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு வெந்திருக்கும். பாருங்கள், நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா வந்து டெம்ப்டாக இருக்குது. பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஜூஸியாக, எம்மியாக, ஸ்பைஸியாக, செம்மையாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.